நான் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன ஃபுட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவில் இருக்க போது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். காலையில் இருந்தோ பிரைவசி அனைத்து முடிச்சுட்டு வெயிட் செக்கினை பண்ணிட்டு போஸ்டர் கூட தேவையான அனைத்து மீலையும் பேக் பண்ணிட்டு காதில் ஹெட்செட்டை போட்டு ஜிம்முக்கு வந்தாச்சு. ஜிம்முக்கு வந்து ஒரு மனமான கருப்பு காப்பியை போட்டு இன்னைக்கு ஒரு தரமான பேக் அண்ட் பைசெப்ஸை தான் பார்க்க போகிறோம். அதனால் கிரியேட்டினை ஃபுல்லாக லோட் பண்ணிட்டு உடலுக்கு தேவையான அனைத்து எக்ஸசைஸையும் பண்ணி முடிச்சுட்டு பயிற்சியை தொடங்க வேண்டியது தான். வழக்கம் போல் பேக்குக்கு 4 எக்ஸசைஸ், பைசெப்ஸ்க்கு 2 எக்ஸசைஸ். ஒர்க் அவுட் வேணும்னு நினச்சினா கமெண்ட் செக்ஷனில் ஒர்க் அவுட்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். மசில் பில்டிங் தான் உங்களோட டார்கெட்டாக இருந்தால் 2 முக்கியமான விஷயம். ப்ராக்ரஸிவ் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேக் முடிச்சுட்டு பைசெப் வந்தாச்சு. பைசெப்ஸ்க்கு 2 வேரியேஷன். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சு உங்க பேக் செஷன் அப்போ கண்டிப்பாக ட்ரைன் பண்ணி பாருங்க. அடுத்த வேலை கண்டிஷன் செக் பண்ணுறது. கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் தட்டி விட்டு போயிடுங்க. இன்னும் 75 நாள் தான் இருக்குது என்னோட நேச்சுரல் பாடி பில்டிங் காம்படிஷனுக்கு. ஒரு வழியாக பயிற்சியை முடிச்சதும் நடைப்பயணத்துக்கு வந்தாச்சு. 40 நிமிஷம் கார்டியோவை பக்காவாக முடிச்சுட்டு அவசியமானது 7 முட்டை, ஓட்ஸு, ஒரு ஸ்கூப் குழுக்கள் தட்டி எடுத்துட்டு இதுக்கு மேலே ஜிம்மில் வேலை கிடையாது. அதனால் ஜிம்லேருந்து ஸ்ட்ரைட்டாக சிக்கன் கடைக்கு வந்தாச்சு. இனி நம்ம சிக்கன் கடை நண்பர் லீவு, அதனால் புது கடைக்கு வந்தேன். ஏதோ வித்தியாசமாக பார்க்க மாதிரி இருந்தது. ஒரு 15 கிலோ சிக்கனை மொத்தமாக போட்டு வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட 400 கிராம் சிக்கனை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நான் சிக்கனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவனுக்கு தேவையான எல்லா மசாலையும் போட்டு பக்காவாக மேக்னேட் பண்ணி உள்ளே தூக்கி வச்சிட்டேன். நார் சத்துக்கு ஒரு 400 கிராம் பப்பாயா சாப்பிட்டு முடிச்ச கையோட ஒரு பெரிய வேலையை முடித்தேன். ஒரு அருமையான குழியில் போட்டாச்சு. இந்த ஹேரை மெயின்டைன் பண்ணதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நண்பர்களே. நமக்காகவே சிக்கன், ரைஸ், கேரட் அம்மா அப்பயே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. வந்ததும் எடுத்து வாயில் வச்சேன். சரியான சூடு. அப்படியே பொறுமையாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மீன் எண்ணெய் உள்ளே தள்ளிட்டு அது எப்படி காலையில் ஃபுல்லாக வெயில் அடிக்கிறான், சாயங்காலம் மழை வந்துடான். நல்ல அருமையான ஒரு கிளைமேட்டு ரசிச்சுட்டு நைட்டுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு பதிவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு புது பதிவில் சந்திப்போம். கடினமாக இருங்க.